ஆமென். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்து இந்த புதிய மாதத்தை காண செய்த நம் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடங்களில் உங்கள் குடும்பத்தோடு கூட சேர்ந்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். பல்லவம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் முதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் முதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருக்க நல்லதொரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்லதொரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள்
அல்லேலூயா. ஒரு ஸ்டான்ஸா இவ்வாறாக வருகிறது. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர், உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டேன். நம் உலகத்தை படைத்த அப்பேற்பட்ட தேவன் அவர் சொல்றாரு, நீ என்னுடைய சொத்து, உனக்கு யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னுடையவன் சொல்றாரு. அப்பேற்பட்ட கடவுள், அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கின்ற நாம் ஒருபோதும் எந்த ஒரு காரியத்திலும் குறைவுள்ள பிள்ளைகளாக இருக்க போறது கிடையாது. எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக தேவன் நம்மை மாற்றப் போகிறார். இந்த விசுவாசத்தோடு பாடுவோம். ஒருவேளை இன்னைக்கு இந்த கால வேளையில என்னோட ஆராதிக்கிற உங்களுக்கு, உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு குறைவுண்டு உண்டாய் இருந்தால் விசுவாசத்தோடு பாடுங்க. அப்பாவோட பிள்ளை, எனக்கு எந்த வாழ்க்கை எந்த குறை வராது, என்னுடைய எல்லா குறைகளும் சந்திக்கப்படும், என்னுடைய எல்லா குறைவுகளும் மாற்றிப்படப்படும். விசுவாசத்தோடு பாடுங்க, தேவன் பெரிய காரியம் செய்வார். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சொல்லலாம். ஓ நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம், நல்ல தெய்வம் நன்மை செய்தாம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். சொல்லிடலாம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அல்லேலூயா. இந்த கூட நாம் இன்னொரு பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உண்மையை நம்பியுள்ளமே ஏசையா, உண்மையை நம்பியுள்ளமே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம் சபையில இந்த பாடலை நிறைய தடவை பாடி இருக்கிறோம். தெரிஞ்சவங்க என்னோட கூட பாருங்க, தெரியாதவங்க நீங்க நெட்ல சர்ச் பண்ணி கூட பாடலை கூட சேர்ந்து பாருங்க. நம் ஒன்றாக சேர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் யாரையும் அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. தேவன் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தவர்கள் என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. ஒன்றாக சேர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பண்ணலாமா? உம்மையை நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையை நம்பி உள்ளோமே. சொல்லுங்களா? உம்மையை நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையை நம்பி உள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நோமை உம்மையை நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையை நம்பி உள்ளோமே. உம்மையை நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையை நம்பி உள்ளோமே. என் காலைமான் காலாய் மாற்றி மதிலை தாண்டச் செய்தி, என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கி நீ. என் காலைமான் காலாய் மாற்றி மதிலை தாண்டச் செய்தி, என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கி நீ. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. சொல்லுமா? உம்மையை நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையை நம்பி உள்ளோமே. அப்பா பார்த்து. உம்மையை நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையை நம்பி உள்ளோமே. உப்பாதம் சரணடைந்தேன் ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் தயவான். உப்பாதம் சரணடைந்தேன் ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும்
சூழ்ந்திடும் தயவால். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ, சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காணச் செய்தீ. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ, சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காணச் செய்தீ. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஸ்டான்ஸர் கூட இவ்வாறாக வருகிறது. உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவால். அவரது தயவு மட்டும் வாழ்க்கையில் இல்லாதிருந்தால் எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு நல்ல காரியம் வாழ்க்கை நடக்கிறது மிக அரிதான ஒரு காரியம். ஒருவேளை இந்த இடத்துல குறைவா இருந்துச்சுன்னா நான் அப்பா பார்த்து சொல்ல போறோம், எனக்கு உண்மைவிட்ட ஒரு யாரும் கிடையாது வேணவே, நீங்க தான் எங்களுக்கு எங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான். நானும் என் குடும்பத்தோடு என்றால் உண்மையை சேவிப்போம், உங்கள்கிட்ட யாரும் வேலை சப்பா, நாங்க உண்மையை மட்டுமே நம்பி இருக்கிறோம், உங்க பாதத்தை நாங்க பிடிச்சுக்கிட்டோம்ப்பா, நீங்க எங்களோடு கூட இருக்காங்க வேணவே அப்படின்னு அப்பா பார்த்து இந்த சான்ஸை திருப்பி பாட போறோம். அப்பா பார்த்து பாட போறோம். அவர் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சேர்ந்து போலாம். உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். சொல்லுகிறான். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவால். உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவால். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. சொல்லுவோம். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. என் காலாய் மான் காலாய் மாற்றி மதிலை தாண்டச் செய்தி, என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கி நீ. சொல்லுங்க. என் காலை மான் காலாய் மாற்றி மதிலை தாண்டச் செய்தி, என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கி நீ. நீரே என் ஜீவன், நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. சொல்லுவோம். உம்மையே உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோம். சொல்லுவோம். உம்மையே உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா,
இயேசையா உம்மையே நம்பி உள்ளோமே, நாங்கள் உம்மையே நம்பி உள்ளோமே, இயேசையா உம்மையே நம்பி உள்ளோமே. அருமையான சரணம். என் காலை மான் காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்கிற ஆண்டவர். அவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு மான் கால்களை போன்ற கால்களை தண்டு தடைகளை தாண்டி ஓடச் செய்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த சரணத்தை நம்ம திரும்ப பாட போகிறோம். என் காலை அவர் மான் கால்களை போல மாற்றி. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை தோணலாம், இதெல்லாம் எப்படி தாண்ட போறோம்னு தெரியலையே. அதற்கான பதில் தான் இந்த பாடலில் ஆண்டவர் நமக்கு தருகிறார். மான் கால்களை கொண்டு தாண்ட போகிறோம். என் கூட சேர்ந்து உற்சாகமாய் எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து பாடுங்க பார்க்கலாம். மான் கால்களை போல என் கால்களை மாற்றுவார், நான் அவைகளை தாண்டி ஓடுவேன். என்னோடு சேர்ந்து பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். என் காலை மான் காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்வீர், என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். இந்த நிலவையிலிருந்து என் காலை மான் காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்வீர், என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. இப்ப சொல்ல அவரை பார்த்து, உம்மையை நம்பி உள்ளோமே, இயேசையா உம்மையை நம்பி உள்ளோமே, உம்மையை நம்பி உள்ளோமே, இயேசையா உம்மையை நம்பி உள்ளோமே. என் காலை மான் காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்வீர். விசுவாசத்தோட என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்குவீர். நிச்சயமாய் என் காலை மான் காலாய் மாற்றி தாண்ட செய்வீரே, என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி. திரும்ப திரும்ப சொல்லுங்க. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், ஜீசஸ் வழியா. நீரே நீங்க மாத்திரமே. எங்கள் கால்களை மண் கால்களை போலாக்குகிற தெய்வமே, நீரே எங்கள் ஜீவன், நீரே எங்கள் வழி, நீரே நாங்கள் அறிந்த சத்தியம். அப்பா என் காலை மான் காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்வீர், என்னை நீ பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்குவீர். நம்புறீங்களா? என் காலை மான் காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்வீர். நிச்சயமாக என்னை நீ பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்குவீர். நீரே நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. சொல்லுங்க. உம்மையே நம்பி உள்ளோமே, இயேசையா உம்மையே நம்பி உள்ளோமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மையே நம்பி உள்ளோமே, இயேசையா உம்மையே நம்பி உள்ளோமே. எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலையிலும், எல்லாமே முடிந்தது என்ற சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்கள் மதில்களை தாண்ட செய்வீரே. ஓ ரவஷ்யா. நம்பிக்கையோட சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மே மாதத்துல முன்பதாக நிற்கிற எல்லா காரியங்களையும், உங்களை துரத்தி வருகிற எல்லா காரியங்களையும்
நாங்கள் தாண்டி ஜெயம் எடுக்க, அவைகளை தாண்டி ஓட கர்த்தர்களுக்கு மான் கால்களை தருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மான் கால்களை கொண்டு ஆசீர்வதியும், தாண்டி ஓட செய்யுங்க. தடை செய்கிற மதில்களை தாண்டி ஓட செய்யுங்க. ஒரு இடிய வேண்டிய எரியோக்களை இடிக்க செய்கிறபடியால் உமக்கு நன்றி. God is telling you something. ஆண்டவருடைய பார்வையில எல்லாமே முடிந்தது என்று ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு அழகான பாடல்ல ஒரு வரி இப்படி சொல்லுது இல்லையா, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கிற ஆண்டவர் அவர். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எல்லாமே முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது, இனிமே இந்த விஷயத்துல ஒண்ணுமே இல்லைங்க. அந்த முடிவுல ஆண்டவர் துவக்கத்தை பார்க்கிற தெய்வம், அந்த முடிவுல ஆண்டவர் துவக்கத்தை பார்க்கிற தெய்வம். எல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் நினைக்காதீங்க. God is speaking to you. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை பிடிச்சு கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கிற தெய்வமே, முடிந்து போனதில் துவக்கத்தை பார்க்கிற தெய்வமே. ஷியாந்தரபாதாரேபியே ஓ ரகலரவஷ்யா துரமனரவஷ்யே தியாந்துரிவலரவஷ்யே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவினோடு சேர்ந்து நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசு. உடைக்கப்பட்ட பாத்திரம், உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். நான் உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி. ஓ குயவனே, உந்தன் கரம் கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. குயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, உடைந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. ஓ நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெரு. அவரை மகிமைப்படுத்துங்க பாருங்க. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஒருவேளை உடைந்து போன சூழ்நிலையில, உடைந்து போன சூழ்நிலை இருந்திருப்பீர்களே ஆனால், நொந்து போன சூழ்நிலைகளில் இருந்திருப்பீர்களே ஆனால், ஒன்றுக்கும் உபயோகமற்றவன் என்ற சூழ்நிலையில் இருந்திருப்பீர்களே ஆனால்,
இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை ஒரு புதிய பாத்திரமாய் உருவாக்க விரும்புகிறார். ஒரு புதிய பாத்திரமாய் உருவாக்க விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து, இது ஒரு புதிய பாடல். கடந்த வாரம் முழுவதும் என்னை மிகவும் ஆசீர்வதித்த ஒரு பாடல். பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிங்க. தெரியாதவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பழகி கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் நிச்சயம் ஒரு பயனுள்ள பாத்திரமாய் உங்கள் நிமித்தம், உங்கள் குடும்பத்திற்கும், நீங்க இருக்கிற சமூகத்திற்கும் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், ஒரு பயனுள்ள கூர்மையான புதிய கருவியாய் உங்களை மாற்றுவார். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குழைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குழைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் விஷயம் களிமண் போல, குயவன் கையில் விஷயம் களிமண் போல. என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். சொல்லுங்க. உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குழைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குழைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பா. குயவன் கையில், குயவன் கையில் விஷயம் களிமண் போல. குயவன் கையில் விஷயம் களிமண் போல. என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உங்க சித்தம் போலாக்கும். இந்த உலகில் உள்ள எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. அப்பாவோட கரத்துல, இந்த உலகில் உள்ள எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. எந்த பலவீன நேரங்களில் பலத்தாலே பாதுகாத்திரே. எந்த பலவீன நேரங்களில் பலத்தாலே பாதுகாத்திரே. சுலமா. குயவன் கையில், குயவன் கையில் விஷயம் களிமண் போல. குயவன் கையில் விஷயம் களிமண் போல. என் சித்தம் அல்ல உங்க சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உங்க சித்தம் போலா. குயவன் கையில், குயவன் கையில் விஷயம் களிமண் போல. குயவன் கையில் விஷயம் களிமண் போல. என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி, அபிஷேகத்தாலே மூடி நனைத்திட்டீ. எந்த அக்கிரமங்களை சிலுவையில் மன்னித்தீ, அபிஷேகத்தாலே மூடி மறைத்திட்டீ. குயவன் கையில் விஷயம் களிமண் போல. குயவன் கையில் விஷயம் களிமண் போல. என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குழைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன்.
விரும்பாதவன், உருக்குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். ஒருவேளை நம்மை அறிந்த மனிதர் நம்மள மறந்து போயிருக்கலாம். நம்மிடத்துல நம் மூலமாய் பயன்பெற்றவர்கள், நம் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஒருவேளை நம்ம யாரெல்லாம் நம்மளை நேசிக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்னோட க்ளோஸ் சர்க்கிள் நினைச்சோமோ அவர்கள் எல்லாம் நம்மளை விட்டு தூரம் போயிருக்கலாம். அவர்கள் நம்மை மறந்து இருக்கலாம். அந்த பாடல் வரி ரொம்ப ஆசீர்வதிச்ச பாடல் வரி, அவருடைய கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது. தேவனுடைய பிள்ளையே, நீங்க எதிர்பார்த்த அன்பை கணவன்கிட்ட எதிர்பார்த்து நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். நீங்க எதிர்பார்க்கிற அன்பு, ஏங்குன அன்பு மனைவி கிட்ட இருந்து கிடைக்காம இருக்கலாம், பிள்ளைகள் கிட்ட இருந்து கிடைக்காம இருக்கலாம், பெற்றோர்கள் கிட்ட இருந்து கிடைக்காம இருக்கலாம், உடைய உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட இருந்து கிடைக்காம இருக்கலாம். You have His grace. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. காலை வேளையில் அந்த கிருபை, அந்த மகிமையை உணர்ந்தவர்களாய், உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவர், எவருக்கும் பிரயோஜனம் இல்லாத, எவரும் விரும்பாத அசிங்கமான பாத்திரமாய், உருக்குலைந்த பாத்திரமாய் இருந்த நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய நிலைமை அப்படி இருக்கும்னா, நிச்சயம் உங்களையும் ஆண்டவர் உருவாக்குவார். நிச்சயம் அவர் கிருபை உங்களையும் ஒரு மாற்றம் செய்யும். கூட சேர்ந்து இந்த சரணத்தை பாடுவீங்க. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. எந்த அக்கிரமங்களை சிலுவையில் மன்னித்தீ, அபிஷேகத்தாலே மூடி மறைத்திட்டீ. என் அக்கிரமங்களை சிலுவையில் மன்னித்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீ. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, உங்க சித்தம் தானே என் சித்தம் வேண்டாமே. உங்க சித்தம் தானே என் சித்தம் வேண்டாம். சொல்லுங்க, குயவன் கையில், குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும். ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவரே, என் சித்தம் அல்லப்பா, உங்க சித்தம் தான். என் சித்தம் வேண்டாம், என் விருப்பம் வேண்டாம், என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய நினைவுகள், கிறிஸ்துவின் சிந்தை என்னில் உண்டாயிருக்கட்டும். Let me tell you something. இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால், உருக்குலைந்த பாத்திரமாயிருந்த உங்களை, உதவாத பாத்திரமாயிருந்த உங்களை அவரால் உன்னதமான பாத்திரமாக மாற்ற முடியும். உலகுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக மாற்ற முடியும். இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விசுவாசத்தோட சொல்லுங்க, வாலிப பிள்ளையே, வாலிப பிள்ளையே, வாலிப தங்கச்சி சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க சமூகத்துல நான் அர்ப்பணிக்கிறேன், உங்க பாதத்துல நான் அர்ப்பணிக்கிறேன், சரணாகதியாய் வருகிறேன். என்னை பயனுள்ள பாத்திரமாய், பலருக்கும் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்தும். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். சொல்லுங்க பார்க்கலாம். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். உங்க அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகா. இன்னொரு முறை சொல்லுங்க. உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். உங்க அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகா. குயவன் கையில், குயவன் கையில் பிசையும் களிமண் போல. அர்ப்பணிங்க. குயவன் கையில் பிசையும் உங்க சித்தம். என் சித்தம் வேண்டாம், உங்க சித்தம் செய்யுங்கப்பா. என் சித்தம் வேண்டாம், உங்க சித்தம். சொல்லுங்க, என் சித்தம் வேண்டாம், என் சித்தம் வேண்டாம், உங்க சித்தம் செய்யுங்கப்பா. சொல்லுங்க, வேண்டாப்பா. என் குடும்பத்துல, என் படிப்புல, என்னுடைய எதிர்காலத்துல, என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாவற்றிலேயும் சித்தம் வேண்டாப்பா. உன்னத பாத்திரமாய் மாற்றக்கூடிய உங்க சித்தம் செய்யப்படட்டும். உங்க சித்தம் மட்டும் செய்யப்படட்டும். உலகத்திற்கு ஒளியாகிற உங்க சித்தம் செய்யப்படட்டும். உங்களை விட்டு பிரியாத உங்க சித்தம் செய்யப்படட்டும். ரபஷிய துரிவியே, ஓ ரப
Thank you, Lord. உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். உங்க அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். உங்க அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். Thank you, Lord. Thank you, Lord. நீ பேசின இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீ பேசின எங்களோடு கூட ஒரு மனிதனோடு பேசுவதை போல எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக, இந்த பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையுமாய் உங்க சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதும், இந்த மாதம் மட்டுமல்ல, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உங்க சித்தம் செய்யப்படட்டும், உங்க சித்தம் செய்யப்படட்டும். நீங்க விட்டு கொடுத்தது போல ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சுத்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னீங்களே. இப்ப அந்த காலை வேளையில ஒருமனப்பட்டவர்களாய் எங்களுடைய வீடுகளில் இருந்து ஒரே சத்தமாய் நாங்கள் உண்மை பார்த்து சொல்லுகிறோம், ஆகிலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம். உங்க சித்தம் எங்களை உன்னதமாக்கும், உங்க சித்தம் எங்களை உலகிற்கு ஒளியாக மாற்றும், உலகிற்கு ஒளியாக மாற்றும். அப்படி ஒரு உன்னதமான அழைப்பை, அப்படி ஒரு உன்னதமான மேன்மையை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தினபடியே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God, praise God. Hallelujah. Amen. இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். மே மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த 3ஆம் தேதி காலையில உங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிப்பது மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. நீங்க ஒருவேளை உங்களுடைய வீட்டுல ஹால்ல இருக்கலாம், நீங்க டிவியில பார்க்கலாம், நீங்க லேப்டாப்ல அல்லது மொபைல்ல பார்த்து கொண்டு இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம் அல்லது தனியா இருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு கூட ஈடுபட்டு இருக்கிறார், உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை இறுக பற்றி கொள்ளுங்க, தொடர்ந்து எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். தொடர்ந்து வேத பகுதியை வாசித்து சில காரியங்களுக்காக செபித்து பின்பு அறிவிப்புகளை பார்த்து பின்பு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட நிச்சயம் பேசுவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். என்னோடு கூட எழுதின்று வாசியுங்கள். சங்கீதம் 41ஆம் அதிகாரம், பக்கம் 695. சங்கீதம் 41ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் பக்கம் 695. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் நம்ம சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோட கூட நீங்க ஒருமனப்பட்டு செபியுங்கள். முடிந்தவர்கள் முழங்கால் பறியிட்டு ஆண்டவரோட சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம்.
முதலாவது நம்ம 3 ஜெப குறிப்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் சொல்றது நன்றாக கவனித்து என்னோடு கூட இணைந்து நம்ம பாரத்தோட நம்ம ஆண்டவர் சமூகத்தை நம்ம மன்றாட போகிறோம். முதலாவதாக கூட நம்ம இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சீக்கிரம் அதுல இருந்து அவங்க விடுதலை அடையணும், குணமடையவும், கர்த்தர் அவங்க உடம்புல கிரியை செய்யணும், அவங்க உடம்புல தெய்வீக சுகம் இறங்கணும், தெய்வீக வல்லமை இறங்கணும். அதற்காக நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். அதே போல மற்ற ஜனங்களுக்கு இது பரவாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளணும். ஒவ்வொருவருக்கும் அந்த வைரஸ் தாக்காதபடிக்கு அவங்க உடம்புல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும். கர்த்தர் அது அப்படியாக ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளணும். அதே போல இந்த வைரஸ் தாக்காத நபர்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத பயங்கள் மாறணும். இது தொட்டா வந்துருமோ, இல்ல அதை தொட்டா நமக்கு வந்துருமோ, அந்த கொரோனா வைரஸ் நமக்கு வந்துருமோன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பயப்படுற ஜனங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். அவங்களோட பயங்களை கர்த்தர் மாற்றி போடணும். அவங்களுக்கு ஒரு தைரியத்தை தரணும். எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறவங்களுக்கும் கர்த்தர் ஒரு தைரியத்தை தரணும். இந்த காரியங்களுக்காக நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? கண்ணை மூடி செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, பாம நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் அந்த கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு நபர்களையும் நாங்க நினைவு கூறுகிறோம் இயேசுப்பா. கர்த்தர் அப்பா அந்த வியாதியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை தருவீராக என்று நாங்க செபிக்கிறோம். உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்கள்னால அவங்க சுகம் அடைவார்களாக என்று நாங்க செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் அப்பா அற்புதங்களை செய்யுங்க, நீங்க அதிசயங்களை செய்வீராக தகப்பனே. அப்பா நன்றி. அப்பா நாங்க அப்பா கேள்விப்பட்டது போல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க அற்புதம் செய்து கொண்டு வர்றீங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நீங்க கொரோனா இல்லாத ஒரு டிஸ்ட்ரிக்டாக மாற்றி கொண்டு வர்றீங்க. அப்படியாக இந்த தேசம் முழுவதும், உலக நாடுகள் முழுவதும் அப்பா இந்த கொரோனால பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரம் குணம் அடைவார்களாக என்று நாங்க செபிக்கிறோம். அவங்க கொடுக்கிறதான ட்ரீட்மெண்ட்ஸ், மெடிசன் எல்லாம் அவங்க உடம்புல கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தினால் அவங்க சுகம் அடைவார்களாக என்று நாங்க செபிக்கிறோம் தகப்பனே. அதே போல அப்பா இதனால பாதிக்கப்படாத பல ஜனங்கள் இந்த தொற்றுனால பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா உங்களோட ரத்த கொட்டைகளாக மறைத்து எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு வாதியும் அப்பா அணுகாதபடிக்கு கர்த்தர் அப்பா ஒவ்வொருவரையும் கிருபையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்க செபிக்கிறோம். அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் பலத்தை, ஆரோக்கியத்தை அவங்க உடம்புல நீங்க தர வேண்டுமா நாங்க செபிக்கிறோம் தகப்பனே. அதே போல தேவையில்லாத பயத்தோடு, தேவையில்லாத கலக்கத்தோடு இருக்கிறவங்களுக்காக நாங்க செபிக்கிறோம். அவங்க இதயத்துல பயங்கள் மாறுவதாக, திகில்கள் மாறுவதாக. கர்த்தர் ஒரு நம்பிக்கை கொடுங்க இயேசப்பா. ஒவ்வொரு இதயத்துல ஒரு நம்பிக்கை கொடுங்க, ஒரு தைரியத்தை கொடுங்க. எதிர்காலத்தை எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு கலங்கிருக்கான ஒவ்வொரு இதயத்திலையும் கர்த்தர் ஒரு நம்பிக்கைய அப்பா நீங்க தர வேண்டுமா நாங்க செபிக்கிறோம். நீங்க அப்படியாக இயேசப்பா இந்த தேசத்துல, உலக நாடுகள்ல அற்புதம் செய்வீங்க நாங்க முழுமையாக விசுவாசிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யுங்க. எங்க கண்கள் சீக்கிரம் அந்த அற்புதங்களை காணட்டும். இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்ததான் கூட நம்ம ஆண்டவரை அறிந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நம்ம இந்த நேரத்துல நம்ம நினைவு கூர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதும் நம்ம ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோட தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்யணும். அநேகர் எவ்வளவு தேவைகளோட இருப்பாங்க. நம்ம வேதத்துல சங்கீதம் 34வது அதிகாரத்துல பாக்குறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு நம்ம பாக்குறோம். அதே போல யார் யாரெல்லாம் தேவையோடு இருக்காங்களா, ஒருவேளை பொருளாதார தேவைகளா இருக்கலாம், ஒருவேளை பண தேவைகளா இருக்கலாம், இல்ல பொருட்கள் தேவைகளா இருக்கலாம். அந்த தேவைகளெல்லாம் கர்த்தர் அவங்கள போஷித்து அவங்களுக்கு அந்த தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். நம்ம வேதத்துல பாக்குறோம், எலியா தலைமையில இருக்கும்போது மனிதர்கள் யாரும் போக முடியாத சூழ்நிலை, ஆனா கர்த்தர் காகத்தை அனுப்பி போஷித்தார் நம்ம பாக்குறோம். அதே போல நம்ம கூட இருக்கவங்க, நம்ம உறவினர்கள் இப்ப நம்ம ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கலாம், ஆனா கர்த்தரால எல்லாம் முடியும். அவர் நம்மளுடைய தேவைகளை சந்திக்க வல்லமுள்ள தேவனா இருக்கார். நம்மளுடைய குறைவுகளை நிறைவாக்க வல்லமுள்ள தேவனா இருக்கார். எல்லாரோட குறைவுகளும் கர்த்தர் மாற்றி போடணும். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தோட தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும்
இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு விசுவாசிகளும் சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த காலகட்டத்துல நம்ம மாம்சத்துல பலன் அடைந்து ஆவியில உற்சாகம் உள்ளவர்களாக இன்னும் நம்ம அதிகமாக ஆண்டவரை தேடணும். இன்னும் மற்றவர்களுக்காக நம்ம திறப்புல நின்று நம்ம செபிக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்குது. அதே போல நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசத்தையும் சோர்ந்து போயிடக்கூடாது. அவங்க பலன் அடைந்து மற்றவங்களுக்காக பாரத்தோடு செபிக்கிறவங்களாக மாறணும். இதற்காக நம்ம செபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா அப்பா, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்கிறோம். அப்பா, உம்மை ஏற்றுக்கொண்ட, உம்மை அறிந்த, உம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜனங்களை நாங்கள் நினைவு கூறுகிற தகப்பன், ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீங்க குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தேவன். அப்பா, எத்தனையோ பேர் அப்பா தேவைகளோட அப்பா உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. உங்கள் தேவைகள் இப்பொழுது சந்திக்கப்படுவதா, அவங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறுவதா என்று நாங்க செபிக்கிறோம் தகப்பனே. பா, யார் ஏசப்பா உண்மை நம்பி வந்த யாரையும் நீங்க வெட்கப்படுத்த விட மாட்டேங்க ஏசப்பா. நீங்க போஷிக்கிற தகப்பனா இருக்கீங்க. அப்படியாங்க ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் தேவையை நீங்க சந்திக்க வேண்டுமா நாங்க செபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல ஆலயத்துல போய் உண்மை தொழுது கொள்ள முடியாத இருக்க அந்த சூழ்நிலையில யாரும் ஏசப்பா சோர்ந்து போக கூடாது ஏசப்பா. மற்ற உலக மனிதர்களை போல, மற்ற புறச்சாதியார்களை போல நாங்க சோர்ந்து போகாத படிக்கு இசப்பா நாங்க ஆவியில பலன் அடைந்து, மாம்சத்துல பலன் அடைந்து இசப்பா மற்றவர்களுக்காக செபிக்க எங்களுக்கு பலன் தாங்க. மற்றவர்களுக்காக திறப்புல நிற்க எங்களுக்கு நீர் பலன் தர வேண்டுமா நாங்க செபிக்கிறோம். இன்னும் உங்களை அப்பா நெருங்கி கிட்டி சேர அப்பா இந்த பீரியட் ஒரு வாய்ப்புள்ளதாக நீங்க மாற்றி தர வேண்டுமா நாங்க செபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்க செபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவருடைய தேவைகளை நீங்க சந்திக்க வேண்டுமா நாங்க செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் இன்னும் அப்பா அந்த ஆதி அன்புக்கு திரும்புவார்களாக என்று நாங்க செபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் தேடுவார்களாக, இன்னும் உங்க கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்களாக என்று நாங்க செபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா நீங்க அப்படி செய்வீங்க நாங்க முழுமையாக விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யுங்க. நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கடைசியா கூட நம்ம இந்த கொரோனா தொற்று ஒழிக்கிறதுக்காக பாடுபடுகிறதான ஒவ்வொரு பணியாளர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்காக, அதே போல டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, அதே போல காய்கறி மளிகை சாமான் கடைகள் நடத்துகிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்ப நம்ம ஒரு நாள் வெளியில போறதுக்கே நம்ம யோசித்து போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு போயிடான ஒரு சூழ்நிலையில இருக்கோம். ஆனா இந்த கொரோனா தொற்று எப்படியாவது அழிந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தங்களோட உயிரை பணைய வைத்து ஒவ்வொரு நாள் வெளியில போய் வேலை செய்து கொண்டிருக்காங்க. நம்ம அவங்களுக்காக நம்ம செபிக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. அவங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். அவங்களுடைய பாதுகாப்பை கர்த்தர் உறுதிப்படுத்தணும். ஒவ்வொரு நாள் வெளியில போயிட்டு வரும்போது கர்த்தர் அவங்கள பாதுகாத்து கொள்ளணும். எந்த ஒரு நோய் தொற்றும் அவங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் அவங்களை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளணும். குறிப்பாக அவங்க குடும்பத்துல இருக்கிற அந்த பயங்கள் மாறி போகணும். ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க குடும்பத்தை மனது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதே போல அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை, அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணணும். இதற்கேற்ற நன்மைகளை இந்த ஒவ்வொரு குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ளணும். இந்த காரியங்களுக்காக நம்ம செபிக்கலாமா? கண்ணை மூடி செபிப்போமா? பாவமை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, இப்பொழுதும் அப்பா இந்த கொரோனா தொற்று ஒழிப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கான ஒவ்வொரு பணியாளர்களையும் உடைய கரங்களை தருகிறோம் தகப்பனே. அப்பா, அரசியல்வாதிகளை, ஒவ்வொரு தலைவர்களை, அப்பா டாக்டர்ஸ், நர்சஸ், தூய்மை பணியாளர்கள், கடைகள் வைத்து நடத்துகிறான ஒவ்வொரு பணியாளர்களையும் உடைய கரங்களை தருகிறோம் இசப்பா. கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாவதாக என்று நாங்க செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் அவங்க ஒர்க் போகும்போதும் இசப்பா கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தூதரோட பணிவிடை உண்டாயிருப்பதாக என்று நாங்க செபிக்கிறோம். எந்த ஒரு நோய் கிருமிகளும் அவங்க அணுகாதபடிக்கு கர்த்தர் அவங்களை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இன்னும் அவங்க குடும்பத்தாரோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக
செய்வாங்க. அவங்க குடும்பத்தாருக்கு அவங்க மனதில் இருக்கிற எல்லா பயங்களும், எல்லா கலக்கங்களும், எல்லா சோர்வுகளும் மாறுவதாக என்று நாங்க செபிக்கிறோம் தகப்பனே. ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை அவங்க இருதயத்துல கட்டளையிடுங்க. இதற்கு ஏற்ற நன்மைகளை, மக்கள் நலனுக்காக பாடுபடுகிறதுனால இதற்கு ஏற்ற நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக என்று நாங்க செபிக்கிறோம். உங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்க ஏறெடுத்த எல்லா பிரேயர் பாயிண்ட்ஸுக்கும் நீங்க சீக்கிரம் பதில் தருவீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த தேசத்துல நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீங்க அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லமையில தேவனா இருக்கீங்க. உம்மால எல்லாவும் நாங்க வேதத்துல பாக்குறோம் ஏசப்பா. நாங்க சீக்கிரமே நல்ல செய்தி கேள்விப்பட கர்த்தர் கிருபை செய்வீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் கூட கரங்களை தருகிறோம் ஏசப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த தேசத்துல ஒரு அற்புதங்களை கொண்டு வருவார். நம்ம அதிசயங்களை நம்ம கண்கள் காண செய்வார். நம்ம ஜெபிக்கிறது நம்முடைய கடமையா இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பாரத்தோட ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நல்ல காரியங்களை செய்வாராங்க. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த இணையதள ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஊரடங்கு நீட்டிப்பு குறித்த முழுமையான தகவல்கள் வராத காரணத்தினால் வருகிற ஞாயிறு ஆராதனை குறித்த அறிவிப்புகள் பின்னர் தெரிவிக்கப்படும். ஹலோ குட்டீஸ், உங்களுக்கான பிக்சர் ஃப்ரம் பைபிள் கான்டெஸ்ட்கான கால அவகாசம் வருகிற சனிக்கிழமை 9ஆம் தேதி மே மாதம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமே ட்ரை பண்ணி சீக்கிரம் எங்களுக்கு அனுப்புங்க. We are waiting for you. God bless you all. Praise God. Hallelujah. Amen. தொடர்ந்து இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். ஒருவேளை if you are celebrating your birthdays or wedding anniversaries, நீங்க இருக்கிற இடங்களிலே எழுந்து நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் என்னோட சேர்ந்து ஒருமனப்பட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதப்படியில வருகிறோம். கர்த்தர் நீர் கடந்த நாட்கள் எல்லாம் அவர்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து உடைய உள்ளங்கையில மறைத்து அவர்களை வழிநடத்தி இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக நீர் பிரவேசிக்க செய்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கடந்த நாட்கள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய துவக்கம் ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமானதாய், ஒரு மிகப்பெரிய சமாதானம் உள்ளதாய், ஒரு மிகப்பெரிய செழிப்புள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வேதத்துல சொல்லி இருக்கிற அந்த வழிமுறைப்படி ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், இவர்கள் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், உலகத்திற்கு ஒளியாய் இருக்கவும், பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளோடு கூட நீங்க இருந்து நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்து இந்த புதிய ஆண்டுல பிள்ளைகளை ஆண்டவரே சுகித்திருக்க பண்ணுகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தைகளினால அல்ல, நான் சொல்லுகிற வார்த்தைகளினால இல்லப்பா. கர்த்தர் நீங்க பிள்ளைகளை நோக்கி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளின் நிமித்தமும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக, குடும்பத்துல சமாதானம் ஒருமனப்பாடும் உண்டாயிருப்பதாக என்று செபிக்கிறோம். அவருடைய சமாதானம் பெரிதாய் இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Happy birthdays, wedding anniversaries. Praise God. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போக போறோம். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பாட்டு தான், நமக்கு சர்ச்சில் தான் பாடி இருக்கிறோம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர். இதனுடைய 2வது சரணம், ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தி ஆக்குவீர். காரணம் கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர், என் வழிகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. என்னுடைய வழிகளில் எதுவுமே வழிமாறி போவதோ அதுல சின்ன பிரச்சனையோ தவறுகளோ ஏற்படுவதில்லை. காரணம் கர்த்தரே நம்முடைய பாதையில் நோக்கமாய் இருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து இந்த சரணத்தை மட்டும் பாடி அப்படியே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? Praise God. ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர்,
என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். சொல்லுங்க, கர்த்தரே கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் அடிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். சொல்லுங்க, ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தி ஆக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தி ஆக்குவீர். என் கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. காரணம், என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். சொல்லுங்க, கர்த்தரே கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். சேர்ந்து சொல்லுங்க, என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. காரணம், என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். சேர்ந்து சொல்லுமா, ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானை. ஏகவாசுக்கேனோ ஏகவாசுக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோவாசுக்கேனோ நீங்கதான்ப்பா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஏகோவாசுக்கேனுவே, எங்கள் நீதி தெய்வமே, எங்கள் வழிகள் பிசகாமல் என்னுடைய அடியை உறுதிப்படுத்துகிறவரே, இந்த காலை வரையில நீரங்களோடு பேசுவீர் என்று எதிர்பார்த்து வாஞ்சையோடு வந்திருக்கிறோம் அப்பா. பேசுகிற அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தைகள் பேசப்படட்டும். ஜனங்கள் உம்மை கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம். ஒருவேளை வேத புஸ்தகம் உங்க கையில இருக்குமையானால் நீங்கள் எல்லாரும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அழகான பாடலை பாடினோம். ஆபத்து காலத்தில் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, பஞ்ச காலத்திலும் என்னை அவர் திருப்தியாக்குவார். பஞ்ச காலத்துல அவர் என்னை திருப்தியாக்குவார் என்றால், ஒருவேளை இந்த காலத்துலதான் இந்த பாடலை பாட, this is the right time to sing this song, இல்லையா? சோ பஞ்ச காலத்திலும் இப்போ நம்ம மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளாய் ஒரு எல்லா வகையிலும், சமூக வகையிலும் சரி, நம்முடைய தொழில சரி, நம்முடைய பிரயாணங்கள்ல சரி, நம்முடைய வேலைகள் சரி, எல்லாவற்றிலும் சில நேரங்களில் நம்முடைய சிந்தையில கூட, நம்முடைய சைக்கில கூட ஒரு வகையான நெருக்கத்தை, ஒரு பஞ்சத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனாலும் இந்த நேரத்துல நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு மேபி இட்ஸ் லிட்டில் ஷாக்கிங். அது கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். தலைப்பு என்ன தெரியுமா? விதைப்பும் அறுப்பும். இன்றைய செய்தியின் தலைப்பு விதைப்பும் அறுப்பும், சோயிங் அண்ட் ரீப்பிங். ஒருவேளை பஞ்ச காலத்துல பேச வேண்டிய டாபிக்கா அது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ரைட், ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தினப்ப I was so happy. என்னுடைய மனைவி ராஜன் தம்பி கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருந்தேன். I'm very so happy because இந்த வார்த்தைகளை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இது எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை, எனக்குள்ள ஒரு ஆனந்தத்தை I was telling them. நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், எப்ப அந்த மெசேஜை கொடுக்க போறேன்னு ஒரு சந்தோஷம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆனந்தம் அப்படியே உள்ள அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு துள்ளி குதிக்கிறது இல்லையா, அப்படி ஒரு சந்தோஷம். காரணம், மேபி இந்த தலைப்பை கேட்ட உடனே இந்த டைம்ல பேச வேண்டிய டாபிக்கா இது என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். நான் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும். ஒருவேளை இந்த நேரத்துல இந்த டாபிக் பத்தி பேசுறது கொஞ்சம் சங்கடமா இருக்கலாம். அநேக வேளைகள்ல இது நம்ம எதிர்பாராத காரியமா கூட இருக்கலாம். பட் this is the right season to preach this. இதுதான் இந்த வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கு சரியான நேரம் என்று ஆண்டவர் கருதுனதுனால இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரைட், முதலாவது காரியம் பாருங்க,
ஈசாக்கு இந்த 26வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதனுடைய முதல் பகுதியில நம்மளால வாசிக்க முடியும். 12வது வசனத்துல ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கை குறித்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்துல? கேரார் என்கிற ஒரு தேசத்துல அவன் குடியிருக்கிறான். பாருங்க, இந்த பகுதியில் இருந்து ஒரு 4 காரியங்களை சுருக்கமாய் நான் உங்களோடு கூட உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் பேசின காரியங்களை which God inspired in me, எனக்குள்ள ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தின விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தேசத்துல ஆபிரகாம் ஈசாக்கு குடியிருக்கிற இந்த தேசத்துல ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஆரம்பிக்கிறது: ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்ப ஆபிரகாமுடைய நாட்களில் ஏற்பட்ட பஞ்சம் இல்லாமல் அது போக இன்னொரு பஞ்சம் இதே தேசத்துல உண்டாயிருக்கிறது, கானான் தேசத்துல. இப்பொழுது இந்த தேசத்தில் ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். பாருங்க, அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. முதலாவது காரியம், விதைப்பும் அறுப்பும் என்னுடைய வாழ்க்கையில் பெருக வேண்டுமே ஆனால் இந்த பஞ்ச காலத்திலும் ஒருவேளை நம்ம இருதயத்துல தோணலாம், ஃபர்ஸ்ட் வேணா செகண்ட் மட்டும் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. எனக்கு கொள்ள பேருக்கு அதுதான் ஆசை. விதைப்பு வேணா அறுப்பு வேணும். எப்படி? விதைப்பு வேணா அறுப்பு வேணும். ஆனா பாருங்க, விதைப்பும் இருக்கும் அறுப்பும் இருக்கும். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை கர்த்தர் தந்தார். பாருங்க, முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில இந்த பஞ்ச காலத்திலும் நாம் திருப்தியாக இருக்க வேண்டுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில நாம் செழிப்பை காண வேண்டுமே ஆனால், ஒரு திருப்தியை காண வேண்டுமே ஆனால், முதலாவது காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக 26வது அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்க, 2வது வசனத்துல பாருங்க, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல். அல்லேலூயா. முதலாவது காரியம் நீங்க செய்ய வேண்டியது எகிப்துக்கு போகாமல். ஒருவேளை இந்த பஞ்சம் வந்த உடனே நம்முடைய மைண்ட் எல்லாமே எங்க செழிப்பு இருக்கோ அதை நோக்கி போகும். இந்த முதல் வசனம் சொல்றது இல்லையா, ஆபிரகாமுடைய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சமே உண்டான பஞ்சம் அல்லாமல் இன்னொரு பஞ்சம். அப்ப ஆபிரகாம் காலத்துல ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அந்த பஞ்சத்துக்கு ஆபிரகாம் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு நீங்க 12வது அதிகாரத்தை போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் கானானில ஏற்பட்ட பஞ்சத்தின் நிமித்தம் எகிப்துக்கு புறப்பட்டு போகிறார். எங்க புறப்பட்டு போகிறார்? எகிப்துக்கு புறப்பட்டு போகிறார். இப்ப ஈசாக்கும் அதே நினைப்போட இருக்கிறார், அதே எண்ணத்தோட இருக்கிறார். ஓகே, நான் எகிப்துக்கு போக வேண்டும், இங்க பஞ்சம் வந்துருச்சு. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, நீ எகிப்துக்கு போகாமல் எகிப்தை வேதம் அடிமைத்தனத்தின் வீடு என்று குறிப்பிடுகிறது. அடிமைத்தனத்தின் வீடு என்று குறிப்பிடுகிறது. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்றின் ஒரு பாடமா இருக்க போகிறது. பாருங்க, ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், எகிப்துக்கு போகாமல், அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்துக்கு போகாமல். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சிந்தை இந்த குவாரண்டைன் காலத்துல, இந்த ஊரடங்கு காலத்துல நம்முடைய பொருளாதாரத்துல கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்ட உடனே, நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்கள்ல கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்ட உடனே, யாரை போய் பார்க்கலாம், யாருகிட்ட கேட்கலாம், யாருகிட்ட எதிர்பார்க்கலாம்? எகிப்து நோக்கி போக ட்ரை பண்றீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, பஞ்ச காலம்தான், ஆனாலும் நீ எகிப்துக்கு போகாமல். ஒருவேளை அதை கேட்கிறதற்கு கடினமா இருக்கலாம். ஆனா 100 மடங்கு பலன் வேணும்னா, நீங்க அறுப்பை பார்க்கணும்னா நிச்சயம் எகிப்துக்கு போக கூடாது. இது வேதம் சொல்லுகிற காரியம். நீங்கள் எகிப்துக்கு போகாமல். ஒருவேளை வாலிப பிள்ளைங்க, மற்ற நாட்கள்ல எங்களுக்கு பொழுதுபோக்குக்கு பல காரியங்கள் இருக்கும், நாங்க வெளியில விளையாட போயிருவோம், அங்க போயிருவோம், இங்க வந்துருவோம், செஞ்சிருவோம். ஆனா இப்போ எங்களால முடியல. அதனால எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு இங்க பஞ்சம் உண்டாயிருச்சு. எங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு இப்ப பஞ்சம் உண்டாயிருச்சு. அதனால இப்ப கொஞ்சம் வேற பக்கம் போறோம், கொஞ்சம் எகிப்தை எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் எகிப்திற்குள்ள நுழைய பார்க்கிறோம், எகிப்தின் காரியங்களை ரட்சிக்க துவங்குகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நோ, எகிப்துக்கு போகாமல், நீ எகிப்துக்கு போகாமல். ஏன் எகிப்துக்கு போக கூடாது? It is a deceiving spirit. எகிப்து என்பது ஒரு வஞ்சிக்கிற ஆவி.
எகிப்து என்பது ஒரு வஞ்சிக்கிற ஆவி. 3 உதாரணங்களை நான் வேதத்துல உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்க, மூன்று விதமான காரியங்கள் நம்மள பிசிக்கலா, மென்டலா, நம்முடைய ஸ்பிரிச்சுவலா, நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களிலும், நம்முடைய சிந்தை கடந்த காரியங்களிலும், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள், இவை மூன்றிலும் நம்மை அடிமைப்படுத்துகிற, நம்மை வஞ்சிக்கிற அந்த எகிப்து என்னும் ஆவி, அடிமைத்தனம் என்னும் ஆவி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்னும் அந்த அசுத்த ஆவியின் இடத்திற்கு திரும்ப வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்? 3 எடுத்துக்காட்டுகளை நான் சீக்கிரமா சொல்றேன். முதலாவது காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, what a description about Egypt. இந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்தை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. அப்படியே லைட்டா அந்த போற போக்குல அப்படி தூவி விட்டு போறதுவாங்கல்ல, அப்படி ஒரு தூவல் என்ன வருது பாத்தீங்களா? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும். ஜஸ்ட் திங்க் அபவுட் தி கம்பேரிசன். எகிப்து எப்படிப்பட்ட இடமா? இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு வெல் வாட்டர்ட், அதாவது நல்ல நீர்வளம் மிக்க. அந்த முந்தின வார்த்தைகள் இருக்குல்ல, சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய். அப்ப செழிப்பா இருக்கு. இங்க பஞ்சம், ஆனா அங்க எப்படி இருக்கு? செழிப்பு. அங்க நீர்வளம் பொருந்தினது. கர்த்தருடைய தோட்டத்தை இந்த கம்பேரிசனை பார்த்த உடனே I was thinking, என்ன கைண்ட் ஆஃப் கம்பேரிசன் இது பாருங்க. இந்த அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நம்மை வஞ்சிக்கிறதற்கு, this is what the same thing exactly happened with Adam and Eve. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இதே காரியம் தான் நடந்தது. அவர்களை வஞ்சிக்கிறதற்கு பயங்கர செழிப்புள்ளதாய், அழகும், பார்வைக்கு இனிமையும், புசிப்புக்கு இன்பமுமாய். பாருங்க, லோத்து கொடுத்த இந்த எக்ஸாம்பிள், அந்த டெஃபினிஷன் கொடுக்கிறப்ப பாருங்களேன், இப்படித்தான் இருக்கும். The deceiving spirit of Egypt. எகிப்தின் வஞ்சிக்கிற ஆவி, எகிப்தின் வஞ்சிக்கிற ஆவி. அதுக்கு உள்ள இருக்கிறது என்னமோ அடிமைத்தனம் தான், அது உள்ள இருக்கிறது என்னமோ கெட்டதுதான். ஆனா வெளியில உங்களை இழுக்கிறதுக்கு கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். பாருங்க, தெளிவு இல்லாதவங்க போய் சிக்கிக்குவாங்க. தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, பசுமையா இருக்கிறது எல்லாமே நல்லது நினைச்சு போனான்னு வச்சுக்கோங்க, மின்னுவதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மின்றதெல்லாம் பொண்ணு நினைச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஆழம் தெரியாமல் காலை விட்ட கதையாயிரும். ரைட்? பாருங்க, எகிப்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய தோட்டத்தை போல, ஆனா உள்ள இருக்கிறது அடிமைத்தனத்தின் வீடு. 2வது காரியம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 16:3வது வசனம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். ஆகாரை குறித்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆகார் ஒரு எகிப்திய அடிமை. ஆபிரகாம் அந்த பஞ்ச காலத்துல கானான்ல இருந்து எகிப்துக்கு போய் அதுக்கப்புறம் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. 12-13 அந்த சம்பவங்கள் நடக்குது. 16வது அதிகாரத்துல நடக்குது. சோ இதுல இருந்து நம்ம அனுமானிக்கிறது என்ன, இதுல இருந்து நம்ம முடிவுக்கு வர்றது என்னன்னா, எகிப்துக்கு போன காலகட்டத்துல அங்க நிறைய காரியங்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். சாராய் நிமித்தம் அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டது. அப்படி வந்த அடிமை பெண்களில் ஒருவராக ஆகார் இருக்கலாம். பாருங்க, அப்படி வந்திருக்கலாம், எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம், தெய்வ பைபிள் சொல்லுது, அவள் எகிப்திய ஸ்திரீ. யாரு? ஆகார். இந்த எகிப்திய ஸ்திரீயாகிய அடிமையாகிய ஆகாரை சாராள் தன் கணவனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கிறாள். மறுமனையாட்டியாக கொடுக்கிறாள். பாருங்க, எவ்ரிதிங் இஸ் அக்கார்டிங் டு a plan. இதெல்லாம் ஒரு பிளானோட போகுது. ஆபிரகாம் பஞ்சத்துல கானான்ல இருந்து எகிப்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பாஷணை ஏற்படுகிறது, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்புறம் ஆபிரகாம் கேட்கிறாரு, நிச்சயமாய் நீர் இதை செய்வீர் என்று நான் எப்படி நம்புறது? உடனே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பதான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய ஜனங்கள் தங்களுக்கு சொந்தமில்லாத அந்நிய தேசத்துல அந்த மக்களை சேவிப்பார்கள். 400 வருடங்களுக்கு அவர்கள் சேவித்த பின்பு நான் அவர்களை மீட்பேன். அவர்கள் நிமித்தம் அவர்கள் சேவித்த ஜாதியாரை நியாய தீர்ப்புக்குள்ளாக்குவேன் சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. Just think about it. It's a process. இது process. ஒரு நாள்ல திடீர்னு நடக்கலங்க, அப்படியே வருது பாருங்க.
இது கேட்டதுக்கு அப்புறம் பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம் உண்டாகவும் ஆபிரகாம் அப்படியே எகிப்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார். எகிப்துக்கு போகும்பொழுது அங்கே இங்க ஆகார் என்கிற அடிமை பெண் கொல்லப்படுகிறார். மறுபடியும் அங்கிருந்து அப்படியே கானானுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் எகிப்திலிருந்து இவர் கூட்டிக் கொண்டு வந்த, இவரோடு கூட வந்த எகிப்திய பெண்ணாகிய ஆகார் இப்பொழுது மறுமனையாட்டியாகிறார். இப்போ இவங்க 2 பேத்துக்கு ஒரு குழந்தை பிறகுது. அதுதான் இஸ்மவேல். பாருங்க, இந்த அடிமைத்தனத்தின் 430 வருஷம் அடிமைத்தனத்தின் வரலாறு எங்க ஆரம்பிக்குது? இங்கதான் ஆரம்பிக்குது. இந்த பஞ்ச காலத்துல இடத்த காலி பண்ணி கானான்ல இருந்து எகிப்துக்கு போனார் இல்லையா, இங்கதான் ஆரம்பிக்குது. பாருங்க, இன்றைக்கு அநேக வேலைகளில சாராளை போல உடனடி தீர்வு. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யணும், இன்றைக்கு அநேக வேலைகளில் we try to modify God's will. ஆண்டவருடைய சித்தத்தை அப்படியே லைட்டா ஒரு பட்டி டிங்கரிங் பார்த்து நம்ம திருத்துறன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆண்டவர் ஒன்னு சொல்லியிருப்பாரு, உங்களுடைய பிசினஸ்லயோ, உங்களுடைய குடும்பத்திலயோ, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெடுத்த காரியங்களிலோ, உங்களுடைய எதிர்கால படிப்புலயோ, உங்களுடைய வேலை கெடுத்த காரியங்களிலோ, உங்களுடைய திருமண வாழ்க்கை கெடுத்த காரியங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லி இருந்தாருன்னா, ஆண்டவருடைய சித்தம் இதுதான் தெரிஞ்சிச்சுன்னா, உங்க எண்ணத்தையும் லைட்டா அதோட சேர்த்து கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் இஷ்டத்தையும் சேர்த்து ஆண்டவரோட சித்தம் நம்முடைய சந்ததியை பெருக பண்றதானே. அது ஆபிரகாம் மூலமா வந்தா போதும்ல? இல்ல. இது ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனத்தின் வஞ்சிக்கிற வீட்டிற்கு நம்ம கொண்டு போய் சேர்த்து விடும். 2வது எடுத்துக்காட்டு, எகிப்து என்பது அடிமைத்தனத்தின் வீடு. ஏன் ஆண்டவர் ஈசாக்கு கிட்ட சொன்னார், நோ, டோன்ட் கோ டு ஈஜிப்ட், நீ எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னதற்கு காரணம் அது அடிமைத்தனத்தின் வீடு, அங்க வேண்டாம். பாருங்க, அடுத்ததாக பாருங்க, 3வது காரியம் என்னாகும்? 14வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு போவோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். யாரு? ஆபிரகாம் போய், ஈசாக்கு போய், யாக்கோபு போய், இஸ்ரவேல் ஜனங்கள் போய் 430 வருஷங்கள் அடிமைகளா இருந்து, இப்ப 430 வருஷம் கழிச்சு ஆண்டவர் மோசேவை அனுப்பி தன்னுடைய தாசனை கொண்டு அவர்களை வெளியே நடத்தி பாதி தூரம் கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்ப ஆரம்பிச்ச அந்த அடிமைத்தனத்தின் எண்ணம் இன்னும் அவர்களுக்குள்ள தொடங்குது. எகிப்தை விட்டு வெளியில வந்து ஆண்டவர் செய்த வாதைகளை எல்லாம் பார்த்ததற்கு பின்பு, ஆண்டவர் அவர்களுக்கு இடையில அவங்களை போஷிக்கிறதுக்கு, செங்கடலை கடக்கிறது எல்லாம் செஞ்சு முடிச்ச பின்பு இன்னும் அந்த சிந்தை அவருடைய மூளையில ஒட்டி கொண்டிருக்கு. அதனாலதான் ஆண்டவர் அவங்களை பார்த்து ரெஃபர் பண்றாரு, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எப்படிப்பட்டவர்கள்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இப்ப மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு we'll go back to Egypt. தேவனுடைய பிள்ளையே, இது ஒரு எச்சரிக்கையின் துணியா சொல்றேன். இந்த பஞ்ச காலத்துல செழிப்பா இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத, ஆண்டவர் வேணான்னு சொல்ற எகிப்துல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா சந்ததியாய் அடிமைத்தனத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். சந்ததியா. இது சாக்கு. பிசாசுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நம்மளை அகப்பட வைப்பதற்கு, நம்மை சிக்க வைப்பதற்கு, நம்மளை சோர்ந்து போக வைப்பதற்கு, நம்மை அடிமைத்தனத்திற்குள்ள தள்ளுவதற்கு, இவ்வளவு நாள் நம்ம காத்துட்டு வந்த பரிசுத்த ஜீவியத்தை ஒரு நொடி பொழுதுல மாற்றி போடுவதற்கு, இவ்வளவு நாளாய் நம்முடைய குடும்ப பொருளாதாரத்தை நம்ம எவ்வளவு கவனமா நடத்திட்டு வந்தோமோ அந்த பொருளாதாரத்தை ஒரு நாள்ல சீரழிக்கிறதுக்கு, ஒரு மாசத்துல அவைகளை ஒன்றுமில்லாம ஆக்குவதற்கு, இந்த குவாரண்டைன் டைம்ல இந்த 1 அல்லது 2 மாதங்கள்ல நம்முடைய பொருளாதாரத்துல ஒரு வீக்னஸ் சந்தித்தோமா, ஆனால் ஒரு கடனோ ஒரு தேவையில்லாத காரியங்களிலோ நம்முடைய கையை நீட்டி ஏந்திட்டோம்னா வருஷக்கணக்கா நம்ம அடிமைப்பட வேண்டும். எகிப்து வேண்டாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் கிருபையா ஈசாக்கோடு பேசினதை போல உங்களோடும் பேசுகிறார். எகிப்துக்கு போகாம, சரி எகிப்துக்கு போக வேணாம், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, அவர் நமக்கு என்ன வழி காண்பித்திருக்கிறாரோ அந்த வழியில, அந்த தேசத்துல நாம் குடியிருக்க வேண்டும். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். 26:16 சொல்லுது. ஏன் ஆண்டவர் ஈசாக்க நீ அங்கேயே இருன்னு சொன்னார் தெரியுமா? நீ இங்க இருந்தே சீரழிஞ்சு போகணுன்றதுக்காக அல்ல, நீங்க இங்க இருந்தே அழிந்து போவதை மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக. Let me tell you something, right? This is going to definitely inspire. இது உங்களை நிச்சயம் உற்சாகப்படுத்த போகிறது. ஆண்டவர் உங்களை எகிப்துக்கு போக வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் பஞ்சத்துல மாட்டி தவித்து அழிந்து போவதற்கு அல்ல, மற்றவர்கள் முன்பதாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி அதி நிமித்தம் நீங்கள் மகிமையுள்ள தேவனுக்கு சாட்சிகளாக வேண்டும் என்பதற்காக.
ஹalleluya. இந்த காலை வேளையில receive this word. இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. பாருங்க 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆண்டவர் சொன்னா அங்கேயே குடியிருந்தான். 16வது வசனம் சொல்லுது, அபிமலேக்கு, அந்த தேசத்தின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு. காரணம் என்ன தெரியுமா? எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். கைதிட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Listen something. ஏன் ஆண்டவர் உங்களை இருக்கிற இடங்களில் இருக்க சொல்லுகிறார்? ஏன் ஆண்டவர் உங்களை அவரை பார்க்க சொல்லுகிறார்? ஏன் ஆண்டவர் உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல வைங்க, மத்தவங்க மேல பார்க்காதீங்க? ஏன் நீங்க எகிப்துக்கு போக கூடாது? ஏன் உங்களுடைய கைகளை தேவைதாதவர்கள்ட்ட ஏந்த கூடாது ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்க ஒண்ணுமில்லாம போகணும்னு இல்ல, அவர்களுக்கு மேலாக. அதுக்கு முந்தின வருஷம்லாம் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அதிகாரத்தை வாசிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் வாசிங்க. சொல்லப்பட்டு இருக்கிறது, கேராரில் இருக்கிற ஜனங்கள் இவங்க மேல பொறாமை கொண்டு, ஜஸ்ட் திங்க் அபௌட் இட். 2 விதமான நிலைமைகள்ங்க. ஒண்ணு நீங்க போய் கையேந்துறது, இன்னொன்னு யாருகிட்ட நீங்க கையேந்துன்னு நினைச்சீங்களோ அவங்க உங்களை பார்த்து மூக்கு மேல வரல வச்சா அப்படின்னு பாக்குறது. திங்க் அபௌட் காட். ஆண்டவரை பத்தி யோசிங்க. இந்த காலைகளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். எகிப்தின் சிந்தையே வேண்டாங்க, எகிப்தின் சிந்தையே வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற இடத்துல நீங்கள் இருங்க. உங்களை சாட்சியாய், எதுக்காக இருக்க சொல்றாரு? சாட்சியாய் உங்கள் தலை உயர்த்த, நீங்கள் இருக்கிற கிராமங்களில, நீங்கள் இருக்கிற தெருக்களில, உங்களை சுற்றி இருக்கிற சுற்றத்தார் மத்தியில் உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்கள் நிமித்தமாய் அவர் மகிமைப்படுத்த. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! என் மூலம் ஆண்டவர் ஊர்ல மகிமைப்படுத்துறாருன்னா இந்த காட்டில் வேற என்ன பாக்கியம் இருக்கு? Just be there. அங்க இருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கேயே இரு, நான் சொல்லுகிற இடத்திலே நீ தங்கி இரு. 3வது காரியம், அதே அதிகாரம் 26வது அதிகாரத்துல 11வது வசனம், 11 இல்ல 12வது வசனம் பாருங்க. ஏற்கனவே வாசித்த வசனம், ஆதியாகமம் 26:12. அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். இப்ப ஈசாக்கு நம்மள மாதிரியே ஜாலி ஆயிட்டார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே, இப்படி ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட இருந்து கிளம்பி வந்த உடனே, இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார்னு தெரிஞ்ச உடனே இப்ப ஈசாக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, ஈசாக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது. இப்ப ஈசாக்கு அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுகிறார். ரிசீவ் பண்ண ஈசாக்கு அதை அப்படியே போட்டு குழி தோண்டி புதைச்சு வைக்கிற விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தை கிரியையாய் வெளிப்படுத்தினார். ஈசாக்கு என்ன பண்ணாரா? விதை விதைத்தான். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க ஃபேமிலியில யாராச்சும் உங்க கூட இருந்தாங்கன்னா சொல்லுங்க, விதை விதைத்தான். ஒருவேளை நீங்க தனியா இருந்தீங்கன்னா உங்க இருதயத்துல நீங்களே கை வச்சு சொல்லுங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ரைட்? யோசிச்சு பாருங்க. என் கையில ஒரு 2000 ரூபாய் இருக்கு. ஏடிஎம் எந்த ஏடிஎம்மும் ஒர்க் ஆகல, பேங்க் எந்த பேங்க்கும் ஒர்க் ஆகல. இப்ப இருக்கிற நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்ஸ் ஒர்க் ஆகுது, பேங்க்ஸ் ஒர்க் ஆகுது, பட் நம்மளால போய் ஆக்சஸ் பண்ண முடியல. இதையும் தாண்டி இன்னொரு மோசமான நிலைமைக்கு போய் எதுவுமே ஒர்க் ஆகல, எவ்ரிதிங் இஸ் லாக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என் கையில இருக்கிற 2000 ரூபாய் என்ன செய்வேன்? அத்தியாவசிய பொருள் வாங்கணும்னா கூட காசு இருக்கேன்னு நிறைய வாங்கிடாம கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு மட்டும் என்ன செய்ய ஆரம்பிப்பேன், வாங்க ஆரம்பிப்பேன். காரணம் என்ன தெரியுமா? என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். இத நான் எப்படி எனக்கு பிரயோஜனமாய் மாற்றுவது, இதை நான் எப்படி எனக்கு சாதகமாய் மாற்றுவது? பாருங்க, இறுக பிடிக்கிற இடத்துல ஈசாக்கு லெகுவாய் விதைக்கிறான். கைதட்டிங்க பாப்பா ஈசாக்கு. that is faith. அதுதான் ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தை மேல வச்ச விசுவாசங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாருன்னா அதற்கான வழியை நிச்சயம் ஆண்டவர் ஏற்படுத்துவார். நிச்சயம் ஆண்டவர் விளைச்சலை கொடுப்பார். ஈசாக்குக்கு அந்த விதைக்கப்பட்ட விதைகள் 100 மடங்கு பலன் தருகிறது வரைக்கும், அந்த விதைச்சதுக்கும் அறுக்கிறதுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல ஊர்காரங்க எல்லாம் பார்த்து, அந்த கேரார் ஊரில் இருக்கிற ஜனங்கள், எந்த ஜனங்கள் பொறாமப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க, முட்டா பைய என்ன இவருக்கு என்ன தெரியும்? ஆடு மாடு இருந்துச்சுன்னா ஆடு மாடை மேய்க்க வேண்டியதானே, ஒட்டகங்கள் இருந்துச்சுன்னா ஒட்டகங்களை மேய்க்க. விதைப்பை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? இருந்த கொஞ்சம் விதையையும் நிலத்துல போட்டுட்டானே. இது இருந்திருந்தா இன்னும் ஒரு மாசம் பொழப்பு ஓட்டி இருக்கலாமே, இது இருந்திருந்தா இன்னும் ஒரு 10 நாள் பொழப்பு ஓட்டி இருக்கலாமே. ஈசாக்கு விதை விதைத்தான். உடைய கரங்களில் இருக்கிறத விதைங்க, உடைய கரங்களில் இருக்கிறத விதைங்க. ஒருவேளை நான் ஆரம்பத்துல சொன்னது போல இது கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கலாம்,
இது கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கலாம். நான் இங்கிலீஷ்ல என்னோட பாயிண்ட்ஸ்ல இப்படி எழுதியிருக்கிறேன் பாருங்க. unusual act to the world but usual in faith. இந்த விதைக்கிற காரியம், பஞ்ச காலத்துல விதைக்கிற காரியம், அதை இறக்கிறதுன்னு போடல பாருங்க, அதை வந்து தூவுறதுன்னு போடல, விதைத்தான். விதைத்தான். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறது தூவுங்கன்னு போடல, எரிஞ்சிருங்கன்னு போடல, போடுங்கன்னு போடல, விதையுங்கன்னு சொல்றாரு. இது உலகத்தாருடைய பார்வையில இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம். ஆனா விசுவாசத்துல இதுதான் இயற்கை, விசுவாசத்துல இதுதான் நியதி. இன்றைக்கு அநேக வேலைகளில இந்த விசுவாசத்துல கிரியை வெளிப்படாமல் போகிறது. இன்றைக்கு அநேகர் கிருபையை குறித்து தவறான உபதேசங்களின் நிமித்தம், கிருபை இருந்தாலே எல்லாம் வந்துடும், கிருபை இருந்தாலே செஞ்சிடும். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் படியாக சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எதை பத்தி சொல்றாங்க? ரட்சிப்பு பத்தி சொல்றப்ப இப்படி சொல்றாரு, இது எங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்ப என்ன பண்ணுது? கிருபை எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச ஒன்ன என்கிட்ட கொண்டு வருது. ஆனா நான் அதன் மேல வைக்கிற விசுவாசம் அதை எனக்குள் கொண்டு செல்கிறது. ரெண்டுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கிருபைனாலே வந்து உள்ள போய் பூரா நிறைஞ்சு பொங்கி வழிஞ்சிரும் இல்ல. கிருபை எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச ரட்சிப்பை என்னிடம் கொண்டு வந்தது. அந்த ரட்சிப்பை நான் விசுவாசித்த பொழுது அந்த விசுவாசம் என் கைக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பை எனக்கு உள் கொண்டு சென்றது. இந்த விசுவாசம் எப்பதான் பிறப்பிக்கும்? எப்ப கிரியை நடக்கிறதோ அப்ப இதெல்லாம் பிறப்பிக்க ஆரம்பிக்கும். பாருங்க, ஈசாக்குள்ள இந்த விசுவாசம் கிரியையா வெளிப்பட்டது. இன்றைக்கு நம்ம ஒருவேளை இது கொஞ்சம் கஷ்ட காலமா இருக்கலாம், நம்முடைய கைகளை இறுக பிடிக்க வேண்டிய காலமா இருக்கலாம். உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள்ன்ற பாகுபாடே வேணாங்க. வெளியில போக முடியல, எனக்கு ஆசை இருக்கு, நான் போய் வெளியில போய் ஒரு 100 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ஒரு 100 பேருக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். அதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல. நீங்க இருக்கிற இடங்களில ஒரு தேவ ஊழியர் அழகா சொன்னாரு பாருங்க, நீங்க இருக்கிற இடங்களில ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்கன்ற பாகுபாடு இல்லாம உங்களை போன்ற சக மனிதர்கள், நீங்க எப்படி ஆண்டவருக்கு பிள்ளைகளோ அதே மாதிரி அவங்களும் ஆண்டவருக்கு பிள்ளைகள், இந்த பாகுபாடு இல்லாம உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. அதுக்குன்னு உங்களுக்கு இருக்கிறத இழந்துடாதீங்க. சில நேரங்கள் அது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். இந்த ஊழியக்காரர் தெளிவா சொன்னார் பாருங்க, யாரை பார்த்தாலும் உதவி செய்யணும் போல தோணும். என் கையில 1000 ரூபாய் இருக்கும், ஆனா அந்த 1000 ரூபாய் போய் ஒருத்தனை கொடுக்கணும்னு தோணும். ஆண்டவர் உங்க இருதயத்துல தெளிவா பேசினார்னா கொடுங்க. ஆனா நீங்க தான் உங்களுக்குள்ள அப்படி ஒரு மனதை பிசாசினுடைய இந்த சிந்தைக்கு இடம் கொடுத்து விடாமல் உங்களுடைய தேவைக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு இருப்பது போக உங்களால உதவி செய்கிற நிலைமை இருக்குமே. ஆனால் தாராளமா விதைங்க, தாராளமா கொடுங்க. அது விதைத்த நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு பைபிள் சொல்லுது. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கொடுங்கன்னு சொல்லல. ஒருவேளை கொடுக்கிற நிலைமையில நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்க கொடுங்க, தாராளமா கொடுக்கலாம். அது கொடுத்தல் அல்ல, அது விதைத்தல். அதற்கு பலனத்தை நம்ம பார்க்கிறோம். 100 மடங்கு பலனை நிச்சயம் ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தையா இருக்கிறவனுக்கு சங்கீதத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் அதன் 1வது வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் யாரு? நம்மளை சுத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? இவர்கள் மேல சிந்தையுள்ளவன், இவர்களை குறித்த எண்ணம் உள்ளவன், அவர்களுக்கென்று பிரயாசப்படுகிறவன், அவர்களுக்கென்று விதைக்கிறவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். What a blessing. இந்த காலை வேளையில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னால் இந்த கட்டளை நிறைவேற்றுங்க. சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தை கொள்ளுங்க. உங்களால இயன்ற அளவு, முடிந்த அளவு உதவி செய்யுங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுடைய தெருவில் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால இயன்ற உதவி, உங்களால என்ன முடியுமோ அந்த உதவிகளை செய்யுங்க. நிச்சயம் ஆண்டவர் இந்த விதைப்பை 100 மடங்கு அறுப்பாக ஆசீர்வதிப்பார். இதனுடைய ஆசீர்வாதத்தை 4வது பகுதி அதை நான் பார்த்து முடிக்க போகிறோம். 4வது காரியம், இந்த 12வது வருஷத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, 100 மடங்கு
பலனை ஆண்டவர் கொடுத்தாராம். அதே அதிகாரம் 26வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பாருங்க, மகா பெரியவனானான், ஐஸ்வர்யவனாகி விருத்தி அடைந்தான். பாருங்க, பஞ்சம்னா நெருக்கம், பஞ்சம்னா வறுமை, பஞ்சம்னா இருக்கிறது தீரணும், பஞ்சம்னா வர வர குறுகணும். ஆனா இங்க ஈசாக்குடைய வாழ்க்கையில போடப்பட்டிருக்கிறது, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அபிமெலேக் அந்த தேசத்தின் ராஜா வந்து சொல்லுகிற அளவுக்கு என்ன சொல்றாரு, நீ எங்களை காட்டிலும் பலத்தவனானாய், தயவு செஞ்சு போயிருப்பா, தயவு செஞ்சு போயிரு, என்னைய காட்டிலும் பெரிய ஆளாயிட்ட, நீ இங்க இருந்தீங்கன்னா எனக்கு மரியாதை இல்லை, ஏன் தேசத்து மக்களுக்கு மரியாதை இல்லை, ஒருவேளை நீ அவர்களை மிஞ்சி விடலாம், தயவு செஞ்சு போயிரு. சமாதானத்தோட போனார்கள்னு பாக்குறோம், சமாதானத்தோட பிரிந்தார்கள்னு பாக்குறோம். பாருங்க, இந்த ஆசீர்வாதம் என்பது, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது, நீங்கள் விதைக்கும் பொழுது நிச்சயம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஒருவேளை இது சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டதை போல தோணலாம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க. இந்த சூப்பர் நேச்சுரல்ன்ற வார்த்தையை நான் கேட்கும் பொழுது எனக்குள்ள எப்படிதான் ஓடுது பாருங்க. It is God who decides what is nature. இயற்கை என்ன என்பதை தீர்மானிப்பதே எங்க ஐயா இயேசுநாதர் தான். அவரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடவுள்னு சொல்ற அளவுக்கு இயற்கை ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. காரணம், இயற்கை இன்னது என்று தீர்மானித்ததே. 6 மணிக்கு காலையில வரணும், சாயந்தரம் போகணும், நைட்ல 3 வரணும், காலையில அது போயிடணும், அதுக்கப்புறம் அடுத்த டியூட்டியை சூரியன் பார்க்கணும், அப்புறம் நைட்ல நட்சத்திரங்கள், இது எல்லாம் இயற்கை. இது எல்லாத்துக்கும் கட்டளை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நடக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதே எங்க அப்பா தான். அவருக்கு பஞ்ச காலத்துல 100 மடங்கு பலனை கொடுக்கிறது ஒரு மேட்ரே இல்லை, அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. காலை வேளையில விசுவாசத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு பலனை அறுத்தான் பஞ்ச காலத்துல. தட் இஸ் த மேட்டர். பஞ்ச காலத்தில் ஆண்டவர் ஈசாக்குக்கு செய்ய முடியுமே, ஆனால் நமக்கு செய்ய முடியும். அவர் ஆபிரகாமுக்கு தேவன், ஈசாக்குக்கு தேவன், யாக்கோபுக்கு தேவன், உங்களுக்கு எனக்கு அவர் தகப்பன். நம்மளை அப்பான்னு கூப்பிடலான்னு தைரியமா சொல்லியிருக்கிறார். நம்மளை தாராளமா அவர் அப்பான்னு கூப்பிடலான்னு சொல்லியிருக்கிறார். தைரியம் உள்ள தெளிந்த ஆவியை தந்திருக்கிறேன்னு சொல்றார். எவ்வளவு அதிகமா செய்ய மாட்டார். விசுவாசிங்க, விசுவாசத்துல கிரியை செய்யுங்க, நிச்சயம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நல்ல தகப்பனே, நீ பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு பலனை கர்த்தர் நீர் அவனுக்கு தந்தீரப்பா. இந்த காலை வேளையில நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவையில்லாமல் எகிப்துக்கு போக வேண்டும், இந்த பஞ்சத்தின் நிமித்தம் ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கத்தின் நிமித்தம் ஆண்டவரே, தேவையில்லாத அடிமைத்தனத்தின் சிக்கல்களுக்குள்ளாக போய் சிக்கிக் கொள்ளுகிற எண்ணத்தை கர்த்தர் நீர் மாற்றி போட்டபடியால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்களே அகப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, எங்களை நாங்களே கொண்டு போய் கோர்த்து விடாதபடிக்கு கர்த்தர் இன்றைக்கு தெளிவா எங்களோடு கூட பேசினபடியால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாக எழும்பின எல்லா எகிப்தின் சிந்தைகளை இந்த காலை வேளையில கர்த்தர் நிர்மூலம் ஆக்கினபடியால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் சொன்ன தேசத்திலே குடியிருந்து, நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நம்பி, நீர் எங்களுக்கு சொன்னபடி வாழ்ந்து விதைக்கவும், கடன் வாங்காதிருக்கவும், கடன் கொடுக்கிறவர்களாய் மாறவும், கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களில் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு எழும்புகிற எல்லா தடைகளையும், பிசாசானவனுடைய எல்லா தந்திரங்களையும் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் இந்த வார்த்தைகள் வந்து பலிப்பதாக, அவர்கள் விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பலத்தவர்களாய் மாறுவார்களாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகைகளில் அவர்கள் இருக்கிற கிராமங்களில் கர்த்தர் அவர்களை சாட்சியாய் மாற்றுவீராக. இவர்கள் நிமித்தம் இவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் போஷிக்கப்படுவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மூலமாய் உங்க நாமம் மகிமைப்படுதப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை பிராக்டிக்கலா இதை அபியாசப்படுத்துகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மூலமாய் நீங்க மகிமைப்பட போறீங்க. இந்த மகா கனம் பொருந்திய ஆசீர்வாதத்திற்கு இவர்களை நீ பாத்திரவான்களாய் மாற்றுகிறபடியா நமக்கு நன்றி. தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தியானிங்க. இந்த புதிய மாதத்துல நிச்சயம் திருப்தியான, நிச்சயம் வர வர பலத்து கொள்ளுகிற, வளவர விருத்தி ஆகுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். விதைப்பும் அறுப்பும் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.